தமிழக முதல்வர் விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பு இருந்தே அவருடன் பயணித்து வரும் அமைச்சர் ஆனந்த் திருச்சியில் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த போது அங்கு துணை முதல்வர் என்று தொண்டர்கள் கோஷம் எழுப்ப அதை சிரித்த முகத்துடன் கண்டித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த 1967 ஆண்டு முதல் 2021 வரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக மற்றும் அதிமுக என இரு திராவிட கட்சிகள் தான் ஆட்சியில் அமர்ந்திருந்தது. இந்த 49 ஆண்டு கால வரலாற்றை உடைக்கும் வகையில் கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் 35% வாக்குகள் பெற்று 108 இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகா தனி பெரும் கட்சியாக உயர்ந்துள்ளது. அதே சமயம் ஆட்சி அமைக்க போதுமான இடங்கள் இல்லாததால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைத்துள்ளது. முதல்வர் விஜய் பொறுப்பேற்று 100 நாட்கள் கடந்துள்ள நிலையில் சமீபத்தில் இந்த அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகள் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றன. இதனிடையே கடந்த 2024 ஆண்டு விஜய் ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கி 2 ஆண்டுகளிலேயே ஆட்சியை பிடித்துள்ளது. அவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பிருந்தே அவருடன் பயணித்து வருபவர் புசி ஆனந்த். கட்சி தொடங்கிய போது பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட இவர் டி நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார். கடந்த திமுக ஆட்சியில் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் பன்னீர்செல்வம், கருணாநிதி ஆட்சியின் போது மு.க. ஸ்டாலின் ஆகியோர் துணை முதல்வர் பதவியில் இருந்துள்ளனர். இந்த பதவி கட்டாயம் இல்லை என்பதால் மற்ற முதல்வர்கள் இதில் கவனம் செலுத்தாத நிலையில் தற்போது முதல்வர் விஜயும் இது குறித்து எந்த முடிவும் எடுத்ததாக தெரியவில்லை. இதனிடையில்தான் திருச்சியில் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த அமைச்சர் ஆனந்துக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது தொண்டர்கள் அனைவரும் கோஷம் எழுப்பி துணை முதல்வர் என்று சொல்ல அதை சிரித்த முகத்துடன் கண்டித்துள்ளார். நிரந்தர பொதுச் செயலாளர் என்று சொல்லும் போது சிரித்த அவர் துணை முதல்வர் என்று சொல்லவுடன் ஏ என்பது போல கண்ணடித்து நிகழ்வு தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.